ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோக்களில் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு மேக்ஸில் 25 எடுக்க வேண்டியது முக்கியமா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும், நான் 20க்கும் குறையாம மேக்ஸில் மார்க் எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும், என்னோட மேக்ஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் தரேன், அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும், ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் வேற என்ன எக்ஸ்டர்னலாக நோட்ஸ் நான் மேக்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். டாபிக் வைஸாக எந்த டேர்மில் எந்த சாப்டர் பார்க்கணும், எந்த பேஜ் நம்பர் உட்பட எல்லாமே டைப் பண்ணி பிடிஎஃபாக லிங்க் தரேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கொடுத்துருக்குற ஆர்டர் பார்த்தோம்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஈஸி டு டிஃபிகல்ட் அப்படிங்கிற ஆர்டரில் தான் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு டாபிக் பார்க்குறீங்கன்னா இந்த ஆர்டர்லேயே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஆப்டிடியூட் டாபிக்ஸ் எல்லாம் சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், எக்ஸ்ட்ராவாக ஏபிஜிபி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுவும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸாகவும் பேஜ் நம்பர் வைஸாகவும் கொடுத்துருப்போம். ஏபிஜிபின்னா கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் இருக்கு இல்லையா, அதுதான். இதெல்லாம் நமக்கு போன பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இப்போ மாற்றின சிலபஸில் இந்த டாபிக்ஸ்லாம் இல்லை, ஆனால் நான் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு இன்ன வரைக்கும் புதுசாக வந்த சிலபஸ் வைஸ் எந்த ஒரு கொஷின் பேப்பருமே இன்னும் வரல. ஸோ இனிமேல் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணாதான் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணலாமா வேணாமா இனிமேல் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியும் உங்களுக்கு ரீசனிங்கில் கவர் ஆகிடும். இப்போ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சம்ஸ் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே மேக்ஸ் உங்களுக்கு கடகடன் போடுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். இன்னும் சில பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்க சம் மட்டும் பார்த்தா போதுமா, அந்த சம் அப்படியே டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அது ஒரு மாடல் தான். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே மாடல் தான். அந்த மாடல் வச்சு நீங்கள் போட கற்றுக்கிட்டாலே அந்த கொஷினை நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஃப்ளூயண்ட் வரதுக்காக தான் போன வீடியோவில் எப்படி மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா, கணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. நான் படித்தப்ப அது க்ரீன் கலரில் இருக்கும் சின்னதாக. ஆனால் இப்போக்கி அது வெர்ஷன் நிறையா வந்துருச்சு. புதுசாக எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2024 வரைக்குமே புது எடிஷன் வந்திருக்கு. எனக்கு இது ஏன் கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனுக்கு தான் மெயினாக நான் இந்த புக்கை பார்த்தது. ஏன்னா நிறைய சம்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க நம்ம பார்க்கறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அதுலேயே ஃபுல் கிளியராக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு எப்படி அந்த சம் போட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிடும். அதுலேயே டாபிக் வைஸ் எல்லா ஃபார்முலாஸும் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தேடி தேடி படிக்க விருப்பம் இல்லை, எனக்கு ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டாம், எனக்கு சொல்லித்தர ஆள் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்னும் சில பேர் சுரேஷ் அகாடமியோட மேக்ஸ் நோட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு கேட்டால் கண்டிப்பாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். அதுவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் கையில் நோட்ஸாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலை, பிடிஎஃபாக தான் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் பிடிஎஃபாக வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோனில் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எப்படி அந்த பிடிஎஃப் கிடச்சிது அப்படின்னா, ஒரு சில சேனல் டெலகிராமில் ஃப்ரீ நோட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய அகாடமியோட நோட்ஸை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியில் நோட்ஸ் வாங்கி படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு டெலகிராமில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய பிடிஎஃப் ஃப்ரீ நோட்ஸாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நோட்ஸில் நான் பார்த்த ட்ராபேக் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சம்க்கான ஆன்சர் கீ எங்கேயுமே நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த பிடிஎஃப்கான லிங்க்கையும் உங்களுக்கு கூகுள் டிரைவோட அட்டாச் பண்ணுறேன். அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அதுக்கான ஆன்சர் கீயெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை நான் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் மேக்ஸுக்காக நான் ஸ்கூல் புக்கையும் தாண்டி வேற வெளியில் என்னென்ன நோட்ஸ் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வேறு எது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.
அடுத்த வீடியோவில் ஜிஎஸ் எப்படி படிக்கணும், அது சிலபஸ் வைஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இன்னும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.